This video is sponsored by Gent Reviews. Gent Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இரண்டாவது நாளாக நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு. லாட்ரி மார்ட்டின் அலுவலகத்தில் சிக்கிய 8.80 கோடி. லாட்ரி மன்னன் மார்ட்டின் நிறுவன அலுவலகத்தில் இருந்து 8.8 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்துள்ளது அமலாக்கத்துறை. லாட்ரி நிறுவன அதிபர் மார்ட்டின், அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் 2 நாட்களாக அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தினர். சிக்கிம் லாட்ரி சீட்டுகளை முறைகேடாக அச்சடித்து விற்பனை செய்து வருமானம் ஈட்டியதாக கோவையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் மார்ட்டின் மீது புகார் எழுந்தன. இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு லாட்ரி மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் லாட்ரி விற்பனை மூலமாக முறைகேடாக ரூபாய் 910 கோடி வருவாய் ஈட்டப்பட்டதையும் அதை 40க்கு மேற்கொண்ட நிறுவனங்களில் மார்ட்டின் முதலீடு செய்ததையும் அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அதைத் தொடர்ந்து லாட்ரி அதிபர் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் தொடர்ச்சியாக கடந்த 2019, 2021, 2022, 2023 ஆண்டுகளில் அடிக்கடி சோதனை நடத்தினர். கடந்த ஆண்டு மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் கோவையில் உள்ள மார்ட்டின் மற்றும் அவரின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் தொடர்ச்சியாக பல கோடி மதிப்பிலான அசையும் மற்றும் அசையாத சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இந்நிலையில் லாட்ரி அதிபர் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் நவம்பர் 14 அமலாக்கத்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தினர். மார்ட்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீடு, அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு பிரிவு பகுதியில் உள்ள மார்ட்டின் வீடு, அருகிலுள்ள அவரது தொழில் நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம், ஹோமியோபதி கல்லூரி ஆகிய இடங்களில் சோதனை நடத்தினர். இந்த சோதனை 2வது நாளாக நடைபெற்றது. அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். கோவை சாய்பாபா காலனி மற்றும் சரவணம்பட்டி அருகே உள்ள சிவானந்தபுரம் ஆகிய இடங்களில் உள்ள லாட்ரி அதிபர் மார்ட்டினின் மனைவியான லிமா ரோஸ் மார்ட்டினின் உறவினர் இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் மார்ட்டின் அலுவலகத்தில் ரூபாய் 8.80 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் வாங்கிய பட்டியல் வெளியான நிலையில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு மார்ட்டினின் நிறுவனம் ரூபாய் 1368 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தது இருந்து தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.